நண்பர்களே, சர்வதேச அரசியலில் சில நேரங்களில் ஒரு நகர்வு என்பது வெறும் இராணுவ இயக்கமாக மட்டும் இருக்காது. அது ஒரு நாட்டின் திசையையே மாற்றிவிடும். குறிப்பாக அந்த நகர்வு கடலில் நடந்தால் அதன் அதிர்வு கரையோர எல்லைகளை தாண்டி உலக அதிகார சமநிலையையே குலுக்கிவிடும். இப்பொழுது இந்திய பெருங்கடலில் நடந்த ஒன்று அப்படித்தான் பேசப்படுகிறது. பல நாட்களாக பாதுகாப்பு வட்டாரங்களில் மெதுவாக ஓடிய ஒரு தகவல் திடீரென உலக தலைநகரங்களின் கவனத்தை தன் மீது இழுத்து கொண்டது. இந்திய கடற்படையின் பெருமை, இந்தியாவின் கடல் சக்தியின் புதிய முகம், நாட்டின் உள்நாட்டு தொழில்நுட்ப திறனின் அடையாளமாக பார்க்கப்படும் INS விக்ராந்த் இந்திய பெருங்கடலில் அதிரடி என்ட்ரி செய்துள்ளது என்ற செய்தி வெளிவந்தவுடன் இது சாதாரண பயிற்சியா, இல்லையென்றால் மிகப்பெரிய மூலோபாய செய்தியா என்ற கேள்வி உலகமே கேட்டது. அதிலும் முக்கியமாக இந்த நகர்வு யாருக்கான எச்சரிக்கை என்ற கேள்விதான் பாதுகாப்பு ஆய்வாளர்களை மிக அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஏனெனில் நண்பர்களே, கடலில் விமானம் ஏற்றும் போர்க்கப்பல் ஒன்று வெறும் இரும்பு கட்டுமானமாக மிதப்பதில்லை. அது ஒரு நாட்டின் அரசியல் மனநிலையையும், அதன் இராணுவ தயாரிப்பையும், அதன் பொருளாதார நலன்களையும், அதன் எதிர்கால கண்ணோட்டத்தையும் சுமந்து செல்லும் ஒரு மிதக்கும் அதிகார மேடை. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கப்பல், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதியில், அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு காலத்தில் தோன்றினால் அதை உலகம் சும்மா கடந்து போகாது. அதுதான் இப்போது நடக்கிறது. இந்திய பெருங்கடல் இன்று வெறும் நீர்ப்பரப்பு அல்ல. அது உலக வர்த்தகத்தின் இதயம், எரிசக்தி ஓட்டத்தின் நரம்பு, ஆசிய அதிகார போட்டியின் மையம். இப்படிப்பட்ட இடத்தில் விக்ராந்தின் வருகை சீனாவுக்கு ஒரு சின்ன செய்தி அல்ல என்று பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது ஒரு படி பின்தள்ளி பார்க்க வேண்டும். இந்த பெருங்கடல் இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்? உலக வரைபடத்தில் நீங்கள் இந்தியாவை அமைதியாக பாருங்கள். மேற்கு பக்கம் அரபிக்கடல், கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, தெற்கில் விரிந்து கிடக்கும் இந்திய பெருங்கடல். இந்த மூன்று திசைகளிலும் இந்தியா கடலால் சூழப்பட்டிருப்பது ஒரு புவியியல் விபரம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் மூலோபாய விதி. உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகள் இந்தியாவை தொட்டோ இந்தியாவை சுற்றியோ செல்கின்றன. மத்திய கிழக்கிலிருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வரும் மிகப்பெரிய டேங்கர்கள், கிழக்கு ஆசிய தொழிற்சாலைகளுக்கு செல்லும் எரிவாயு கப்பல்கள், ஐரோப்பா மற்றும் ஆசியாவை இணைக்கும் வணிக போக்குவரத்து, அனைத்தும் இந்த பகுதியில்தான் தங்கள் பயணத்தை அமைக்கின்றன. அதாவது இந்திய பெருங்கடலில் யார் செல்வாக்கு செலுத்துகிறார்களோ அவர்கள் உலக பொருளாதாரத்தின் துடிப்பை ஒரு அளவுக்கு தொட முடியும். அதனால்தான் இந்தியாவுக்கு இந்த பகுதி வெறும் கடல் எல்லை அல்ல, அது உயிர்நாடி. எண்ணெய் பாதுகாப்பு, வர்த்தக பாதுகாப்பு, கடல்சார் தகவல் பாதுகாப்பு, கூட்டாண்மை, நம்பகத்தன்மை, இவை அனைத்தும் இந்திய பெருங்கடலுடன் நேரடியாக இணைந்திருக்கின்றன. இதை இந்தியா பல ஆண்டுகளாக புரிந்து கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த புரிதல் இன்னும் தீவிரமானதாக மாறியது. காரணம் ஒன்றே, சீன கடற்படை மெதுவாக இந்திய பெருங்கடலில் தனது இருப்பை அதிகரிக்க தொடங்கியது. ஆரம்பத்தில் எதிர்கடத்தல் நடவடிக்கை என்ற பெயரில் சிறிய வருகைகள், பின்னர் ஆய்வு கப்பல்கள், அதன் பிறகு லாஜிஸ்டிக் ஆதரவு பேச்சுகள், அதன் பின்னர் பாதுகாப்பு பணிக்குழுக்கள், சில நேரங்களில் நீர்மூழ்கி கப்பல் வருகைகள் குறித்த செய்திகள். இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தால் பெரிய விஷயம் இல்லை போல தோன்றலாம். ஆனால் அவற்றை ஒன்றாக இணைத்து பார்த்தால் ஒரு பெரிய சித்திரம் தெரியும். அந்த சித்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? சீனா வெறும் கடல் மீது பயணம் செய்யவில்லை, அது மெதுவாக கடல் மீது தன் பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளை அதிகமாக சிந்திக்க வைத்தது. காரணம் எளிமை. கடல்சார் ஆதிக்கம் ஒரே நாளில் வராது, அது சத்தமில்லாமல் வரும். முதலில் வருகை, பிறகு பழக்கம், அதன் பிறகு இருப்பு, பின்னர் செல்வாக்கு, கடைசியில் கட்டுப்பாடு. வரலாறு இதை பலமுறை காட்டியிருக்கிறது. துறைமுக முதலீடு, ஆய்வு கப்பல் வருகை, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடற்படை மரியாதை விஜயம், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாளில் பெரிய படமாக மாறிவிடும். இந்தியா இதை மிகவும் தெளிவாக வாசித்தது. அதனால்தான் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா அமைதியாக ஆனால் கணக்கோடு தன் கடற்படை திறனை வளர்த்து கொண்டது. புதிய அழிப்பு கப்பல்கள், மேம்பட்ட கன்னிவெடி மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள், செயற்கைக்கோள் இணைந்த தகவல் வலையமைப்பு, தீவு தளங்களின் முக்கியத்துவத்தை அதிகரித்த செயல் திட்டங்கள், கூட்டு பயிற்சிகள், பிராந்திய தகவல் பகிர்வு, இவையெல்லாம் காகிதத்தில் மட்டும் இல்லை, மெதுவாக இந்தியாவின் கடல் மனநிலையையே மாற்றியது. அந்த மாற்றத்தின் மிகப்பெரிய அடையாளம்தான் INS விக்ராந்த். இந்த பெயருக்கே இந்தியாவில் ஒரு உணர்ச்சி உள்ளது. பழைய விக்ராந்த் வரலாற்றில் இந்திய கடற்படை மரியாதையின் ஒரு அத்தியாயம், புதிய விக்ராந்த் தொழில்நுட்ப தன்னம்பிக்கையின் ஒரு புதிய அத்தியாயம். இந்தியாவே கட்டிய, இந்திய தொழில்நுட்பம் தாங்கிய, இந்திய கடல் சிந்தனை பிரதிபலித்த இந்த மாபெரும் கப்பல் வெறும் ஆயுத மேடை அல்ல. நாம் இப்போது நம்மை தாங்களே காத்துக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லும் தேசிய அறிக்கை. விமானம் ஏற்றும் போர்க்கப்பல் என்பது ஒரு பெரிய கப்பல் என்று மட்டும் சொல்லிவிட்டால் அதன் அர்த்தம் போய்விடும். அது உண்மையில் ஒரு மிதக்கும் வான்தளம். அதன் மேலிருந்து போர் விமானங்கள் புறப்படலாம். கடலின் மீது நீண்ட தூரத்தில் கண்காணிப்பு செய்யலாம், பாதுகாப்பு வளையம் அமைக்கலாம், எதிரியின் நகர்வுகளை முன்பே வாசிக்கலாம், தேவைப்பட்டால் தாக்குதலுக்கு தயாராகும் மனநிலையை உருவாக்கலாம்.
ஒரு நாட்டின் விமானம் ஏற்றும் கப்பல் கடலில் இருப்பது என்றால் அந்த நாடு நான் தூர கடல்களிலும் செயல்பட முடியும் என்று உலகத்திடம் சொல்வதற்கு சமம். அதனால்தான் விக்ராந்தின் இந்த என்ட்ரி பலருக்கும் அதிர்ச்சி. ஏனெனில் இது வெறும் கப்பல் இயக்கம் அல்ல, இது ஒரு சக்தி மேடை நகர்வு. அதுவும் எந்த நேரத்தில்? சீனா இந்திய பெருங்கடலில் தன் செயல்பாட்டு தடத்தை விரிவுபடுத்துகிறது என்று பல பாதுகாப்பு வட்டாரங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் சில மதிப்பீடுகளின்படி சீன கடற்படை இயக்கங்கள் மற்றும் கடல்சார் ஆய்வு நடவடிக்கைகள் அதிகரித்திருந்தன. சில தகவல் ஓட்டங்கள் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சீனா பார்க்கிறது, வரைபடம் படிக்கிறது, எதிர்காலத்திற்கான பழக்கத்தை உருவாக்குகிறது என்ற எச்சரிக்கையை தந்தன. அப்படி இருக்கையில் விக்ராந்தின் தோற்றம் வெறும் தற்செயலா? இல்லை, அதுதான் இந்த கதையின் முதல் பெரிய கேள்வி. பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இந்த என்ட்ரி ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் மொழி. அந்த மொழி சீனாவுக்கும் உலகத்துக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பெரிய கணக்கு இருந்தது. உலகம் இன்று இந்தோ பசிபிக் என்று பேசும்போது அது வெறும் அமெரிக்கா சீனா போட்டியை பற்றி மட்டும் பேசுவதில்லை. அந்த சொற்றொடருக்குள் இந்தியாவின் இடம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருக்கிறது. ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு, கடல்சார் இணைப்புகள், இவை அனைத்தும் இந்தியாவை ஒரு கடந்து செல்லும் நாடாக அல்ல, சமநிலையை பேணக்கூடிய சக்தியாக பார்க்க தொடங்கி இருக்கின்றன. ஆனால் நண்பர்களே, உலகம் உங்களை பெரிய சக்தி என்று சொல்லிவிடுவது மட்டும் போதாது, நீங்கள் அதை செயலில் காட்ட வேண்டும். உங்களின் திறன் வெறும் அறிக்கைகளில் அல்ல, கடலில், வானில், துறைமுகங்களில், தகவல் வலையமைப்புகளில் தெரிய வேண்டும். விக்ராந்தின் இந்த என்ட்ரி அந்த பார்வையில் பார்த்தால் இந்தியா இப்போது தன் கடல் உரிமையை வெறும் வரைபடத்தில் அல்ல, செயல்பாட்டு மனநிலையிலும் எழுத ஆரம்பித்து விட்டது என்ற மிகப்பெரிய செய்தி. இப்போது இங்கே ஒரு நுணுக்கமான புள்ளி வருகிறது. சீனா அதிர்ச்சி என்ற தலைப்பு ஏன் இவ்வளவு பலமாக ஒலிக்கிறது? ஏனெனில் சீனாவின் கடல் சிந்தனை பல ஆண்டுகளாக ஒரு வழியில் வளர்ந்தது. பொருளாதார பாதுகாப்பு முதலில், அதன் பின்னர் கடற்படை பாதுகாப்பு வளையம், அதன் பின்னர் துறைமுகங்கள், எரிபொருள் ஆதரவு, ஆய்வு பாதைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழக்கமான இருப்பு. இது மெதுவான ஆனால் நீண்டகால விளையாட்டு. இந்தியா இதை புரிந்து கொண்டு அந்த விளையாட்டை அமைதியாக கண்காணித்து வந்தது. ஆனால் கண்காணிப்பது மட்டும் போதாது, ஒரு கட்டத்தில் இங்கு வரம்புகள் உள்ளன என்று காட்ட வேண்டிய நிலை வரும். விக்ராந்தின் வருகை அந்த தருணமாக பலரால் வாசிக்கப்பட்டது. அது நேரடியாக துப்பாக்கி சண்டை அல்ல, அது யாரையும் அறிவிப்பு மூலம் மிரட்டுவது அல்ல. ஆனால் அதன் அர்த்தம் மிக தெளிவு. இந்திய பெருங்கடலில் சக்தி சமநிலை ஒருதலை பட்சமாக மாறும்போது இந்தியா அங்கிருந்து பார்க்கும் பார்வையாளன் மாதிரி இருக்காது. சர்வதேச ஊடகங்களும் இதை பல கோணங்களில் வாசித்தன. சிலர் இதை இந்தியாவின் இயல்பான கடற்படை செயற்பாடு என்று சொன்னார்கள். சிலர் இது சீனாவுக்கு அளிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட எச்சரிக்கை என்றனர். இன்னொரு பகுதி இதை மிக பெரிய படம் ஒன்றின் அத்தியாயமாக பார்த்தது. அதாவது, இந்தியா இனி கரையோர பாதுகாப்பு நாடு மாதிரி இல்லை, தூர கடல் செல்வாக்கு நாடு ஆக மாறும் பாதையில் நடக்கிறது என்று. இதில்தான் உலகம் அதிகம் கவனம் செலுத்துகிறது. ஏனெனில் விமானம் ஏற்றும் கப்பல் என்பது வெறும் இராணுவ பொருள் அல்ல, அது தேசிய உளவியல் பொருள். உங்களிடம் அப்படிப்பட்ட கப்பல் இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் கரையை மட்டும் காப்பது பற்றி அல்ல, உங்கள் பிராந்தியத்தை வடிவமைப்பது பற்றியும் சிந்திக்கிறீர்கள் என்பதற்கு சின்னம். நண்பர்களே, இங்கு இன்னொரு பெரிய உண்மை மறைந்து கிடக்கிறது. கடலில் இருப்பு என்பது எப்போதும் கண்களுக்கு தெரியும் அளவுக்கு மட்டும் இருக்காது. பல சமயம் தெரியாததே முக்கியம். தகவல் வலைப்பின்னல், செயற்கைக்கோள் கண்காணிப்பு, கடல்சார் ரேடார் சங்கிலிகள், நண்பர் நாடுகளுடனான தகவல் பகிர்வு, வான்வழி கண்காணிப்பு, இவை அனைத்தும் சேர்ந்து தான் ஒரு பெரிய கடற்படை நடவடிக்கையின் பின்னணி அமைக்கப்படுகிறது. அதனால் விக்ராந்த் கடலில் தோன்றியது என்றால் அது ஒரு கப்பல் மட்டும் நகர்ந்தது என்பதல்ல, அதன் பின்னால் நிற்கும் முழு இந்திய கடல் அமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்ற அர்த்தமும் அதில் உள்ளது. இதை சீன பாதுகாப்பு வட்டாரங்கள் கவனிக்காமல் இருக்க முடியாது. அதனால்தான் அதிர்ச்சி என்ற சொல் இங்கே வெறும் தலைப்பு அலங்காரம் அல்ல, அது ஒரு உளவியல் பிரதிபலிப்பு. இந்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது முதல் கேள்வி இன்னும் கூர்மையாகிறது. இந்தியா இந்த என்ட்ரியை யாருக்காக செய்தது? சீனாவுக்காக மட்டும் இல்லை, உலகத்திற்கும், பிராந்திய நாடுகளுக்கும், கூட்டாண்மை அமைப்புகளுக்கும், உள்நாட்டுக்கும் கூட. இந்திய மக்கள் மனதில் நாம் இனி பெரிய நாடு என்ற உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் பெரிதாகிறது, பாதுகாப்பு திறன் விரிகிறது, உள்நாட்டு உற்பத்தி திறன் மேம்படுகிறது. அப்படி இருக்கையில் அந்த உளவியல் மாற்றத்திற்கு ஒரு கண்கூடும் அடையாளம் தேவை. விக்ராந்த் அப்படிப்பட்ட அடையாளம். கடலில் மிதக்கும் தேசிய தன்னம்பிக்கை. அதனால்தான் இந்த கப்பலின் ஒவ்வொரு என்ட்ரியும் அரசியல் சின்னமாக மாறுகிறது. இப்போது அது இந்திய பெருங்கடலில் தோன்றியிருப்பதால் அந்த சின்னம் இன்னும் பெரிதாகி இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, கதையின் மிக முக்கியமான பகுதி இன்னும் தொடங்கவில்லை. விக்ராந்த் தோன்றியதுதான் செய்தி அல்ல, அது எந்த வகை அமைப்பில் தோன்றியது, அதன் சுற்றில் என்ன பாதுகாப்பு வளையம் இருந்தது, இந்திய கடற்படை எந்த வகை செயல்பாட்டு சிக்னலை அனுப்பியது, சீன தரப்பு அதை எப்படி படித்தது, இதுதான் உண்மையான வெடிப்பு. இந்த விமானம் ஏற்றும் கப்பல் ஒரு பெரிய கேரியர் பேட்டில் குரூப் மனநிலையோடு வந்திருந்தால் அது வெறும் கண்காணிப்பு அல்ல, அது நாங்கள் இங்கு இருக்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம்,
தேவையானால் நாங்கள் அமைப்பை மாற்றிவிடுவோம் என்ற மிக தெளிவான கடற்படை மொழி. இதுதான் அடுத்த கட்டத்தில் இந்த கதையை இன்னும் பெரிதாக மாற்றுகிறது. சரி, இப்போது ஒரு சிறிய இடைவேளை எடுத்து அடுத்த பகுதியில் இந்த விக்ராந்தின் பின்னாலுள்ள உண்மையான கடற்படை அமைப்பு, சீனாவின் இந்திய பெருங்கடல் கணக்கு, இந்தியாவின் நீண்டகால கடல்சார் சிந்தனை மற்றும் உலகம் ஏன் இதை சாதாரண இராணுவ நிகழ்வாக பார்க்கவில்லை என்பதை இன்னும் ஆழமாக பார்ப்போம். நண்பர்களே, முதல் பகுதியில் நாம் பார்த்தது கடல் மீது தோன்றிய காட்சி. ஆனால் எந்த பெரிய இராணுவ நகர்வின் உண்மையான வலிமையும் வெளியில் தெரியும் காட்சியில் இல்லை, அதன் பின்னால் இருக்கும் அமைப்பில்தான் இருக்கும். ஐஎன்எஸ் விக்ராந்த் என்ற பெயர் தானாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் விக்ராந்த் கடலில் தோன்றுகிறது என்பதற்கு அப்பால் அது எந்த வகை செயல்பாட்டு சூழலில் தோன்றுகிறது என்பதுதான் இன்னும் பெரிய விஷயம். ஏனெனில் விமானம் ஏற்றும் போர்க்கப்பல் ஒன்றை கடலுக்கு அனுப்புவது ஒரு விலை உயர்ந்த சின்னத்தை மிதக்க விடுவது அல்ல, அது முழு கடற்படை கோட்பாட்டை செயல்பாட்டுக்கு அழைப்பது. உலக கடற்படை உலகில் கேரியர் பேட்டில் குரூப் அல்லது கேரியர் ஸ்ட்ரே குரூப் என்ற கருத்து வெறும் தொழில்நுட்ப சொல் அல்ல, அது கடலில் நகரும் ஒரு மொத்த அதிகார அமைப்பு. அதன் மையத்தில் விமானம் ஏற்றும் கப்பல் இருக்கும், அதைச் சுற்றி ஏவுகணை தற்காப்பு கப்பல்கள், எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கும் பாதுகாப்பு வளையம், தொலைதூர தகவல் மற்றும் ரேடார் முன்னிலை, வான்வழி கண்காணிப்பு, சில சமயங்களில் ஆதரவு மற்றும் எரிபொருள் மேடைகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நகரும் கோட்டை உருவாக்கும். அந்த கோட்டை கடலில் தோன்றும் போது அது இந்திய கொடி கொண்ட ஒரு கப்பல் வந்துவிட்டது என்ற அளவுக்கு மட்டும் பேசப்படக்கூடாது. அது இந்தியா இப்போது ஒரு விரிவான கடல் செயல்பாட்டு மனநிலையுடன் இருக்கிறது என்று வாசிக்கப்பட வேண்டும். இதுதான் விக்ராந்தின் முக்கியத்துவம். அது தனியாக செயல்பட வேண்டியதில்லை, அதன் சுற்றிலும் இந்திய கடற்படையின் மற்ற திறன்கள் ஒரு வளையமாக நிற்கும். அழிப்பு கப்பல்கள், பாதுகாப்பு ஏவுகணை திறன் கொண்ட மேற்பரப்பு கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு திறன்கள், வானில் நீண்ட தூர கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள், இவை ஒன்றோடு ஒன்று இணையும் போதுதான் ஒரு விமானம் ஏற்றும் கப்பலின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். அதனால்தான் விக்ராந்த் தோன்றிய தருணத்தில் பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் நேரடியாக கப்பலை பற்றி மட்டும் பேசவில்லை, இந்திய கடற்படை இப்போது என்ன செய்தியை கொடுக்கிறது என்று பேசினார்கள். இந்தியாவின் கடல்சார் சிந்தனையில் கடந்த சில ஆண்டுகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பழைய காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு மனநிலையின் மையம் நில எல்லைகளில் இருந்தது. அது புரியத்தக்கது. எல்லை சிக்கல்கள், நிலத்தகராறுகள், அண்டை நாடுகளுடனான நீண்ட வரலாறுகள். ஆனால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்ப கூறுகள், உற்பத்தி சங்கிலிகள், கடல் மூலம் ஓடும் தகவல் பாதைகள், இவையெல்லாம் ஒரு நாட்டின் பாதுகாப்பை புதிய விதத்தில் வரையறுக்கின்றன. இதனால் இந்தியாவும் தன் பாதுகாப்பு சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டிய நிலை வந்தது. எல்லையை காப்பது போதாது, எல்லைக்கு வெளியே நம் நலன் இருக்கும் பகுதிகளையும் பாதுகாக்க தெரிய வேண்டும் என்ற எண்ணமே இப்போது இந்திய கடற்படை கோட்பாட்டின் மையமாக மாறுகிறது. இந்த மனநிலை ஏன் அதிகரித்தது? காரணங்களில் மிகப்பெரியது சீனாவின் கடல்சார் எழுச்சி. சீனா கடந்த பல ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய வர்த்தக இயந்திரங்களில் ஒன்றாக வளர்ந்தது. அதன் தொழிற்சாலைகள் உலகை நிரப்புகின்றன, அதன் பொருட்கள் உலக சந்தைகளில் ஓடுகின்றன, அதன் எரிசக்தி தேவைகள் தினந்தோறும் பெருகுகின்றன. இதனால் கடல் வழித்தடங்களை பாதுகாப்பது சீனாவுக்கு ஒரு பொருளாதார அவசியம். ஆரம்பத்தில் இது வெறும் வர்த்தக தேவை போல தோன்றியது, ஆனால் பின்னர் அது பாதுகாப்பு தேவையாக மாறியது. அதன் பிறகு அது செல்வாக்கு தேவையாக மாறத் தொடங்கியது. அந்த மாற்றத்தில்தான் இந்திய பெருங்கடல் முக்கிய இடத்தை பெற்றது. ஏனென்றால் சீனாவுக்கு மேற்கிலிருந்து வரும் எரிசக்தி ஓட்டத்தின் மிகப்பெரிய பகுதி இந்த கடலை தாண்டியே செல்கிறது. அதாவது இந்திய பெருங்கடல் அமைதியாக இல்லாமல் இருந்தால் சீனாவின் பொருளாதார இதயம் அசைந்துவிடும். இதனால்தான் சீனா பல வழிகளில் இந்த பகுதியில் தனது தடத்தை உருவாக்க முயற்சித்தது. துறைமுக முதலீடுகள், நட்பு நாடுகளுடனான கடல்சார் ஒத்துழைப்புகள், ஆய்வு கப்பல்கள், கடற்படை வருகைகள், ஆதரவு வசதிகள் குறித்து பேசப்படும் ஒப்பந்தங்கள், இவை அனைத்தும் மெதுவான ஆனால் கணக்கிட்ட நகர்வுகள். இதை இந்தியா மிக நுணுக்கமாக பார்த்தது. ஏனெனில் இந்தியாவுக்கு நன்றாக தெரியும், ஒரு நாடு முதலில் வர்த்தக இணைப்பு என்று வரும், பின்னர் பாதுகாப்பு ஆதரவு என்று நிற்கும், அதன் பிறகு தொடர்ச்சியான இருப்பு உருவாக்கும். இதுவே கடல்சார் செல்வாக்கு வளர்ந்து வரும் வழக்கமான மாதிரி. இந்தியா இந்த மாதிரியை அலட்சியம் செய்ய முடியாது. இதில்தான் விக்ராந்தின் இந்த என்ட்ரி மிகப்பெரிய அரசியல் அர்த்தத்தை பெறுகிறது. இது ஒரு நாளின் இராணுவ நிகழ்வு என்று பார்த்தால் படம் புரியாது. இது நீண்டகால கடல் போட்டியின் ஒரு அத்தியாயம் என்று பார்த்தால்தான் அர்த்தம் தெரியும். இந்தியா சொல்லும் மைய செய்தி ஒரே ஒன்று: இந்திய பெருங்கடல் வெறும் திறந்த நீர் அல்ல, அது எங்கள் முக்கிய பாதுகாப்பு வளையத்தின் ஒரு பகுதி. இந்த வரி மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது இந்தியாவை கரையோர பாதுகாப்பில் இருந்து பிராந்திய கடல்சார் சமநிலை பாதுகாப்புக்கு தள்ளுகிறது. அதாவது எங்களின் கரையை நோக்கி ஆபத்து வந்த பிறகே நாங்கள் விழிப்போம் என்று இல்லை, நம் நலனை குறைக்கும் இயக்கம் எங்கு தோன்றுகிறதோ அங்கிருந்தே நாங்கள் அதை படிக்கத் தொடங்குவோம் என்ற புதிய சிந்தனை.
சில பாதுகாப்பு வட்டாரங்களின் மதிப்பீட்டுப்படி விக்ராந்தின் இந்த இயக்கம் வெறும் பயிற்சி அட்டவணையில் நடந்த சம்பவம் அல்ல, அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சிக்னல். ஏன் கட்டுப்படுத்தப்பட்ட சிக்னல்? ஏனெனில் இந்தியா நேரடியாக மோதலை விரும்புவதில்லை. இந்தியாவின் பாரம்பரிய வெளிநாட்டு கொள்கை எப்போதுமே ஒரு சமநிலையை தேடியது. ஆனால் சமநிலை தேடுவது என்பது பலவீனம் அல்ல, அது உத்தி. நாங்கள் மோதலை வேண்டாம், ஆனால் மோதல் சாத்தியமில்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது என்ற மனநிலையே இன்று இந்தியா கடலில் காட்ட முயற்சிக்கிறது. அதற்கு பொருத்தமான மேடை விக்ராந்தை விட என்ன இருக்க முடியும்? நீங்கள் இராணுவ விளம்பரம் செய்ய வேண்டாம், வெறும் கடலில் தோன்றினால் போதும், உலகமே செய்தியை புரிந்து கொள்ளும். இதுதான் சீன தரப்புக்கு அதிர்ச்சியாய் இருக்கக்கூடிய பகுதி. ஏனெனில் இந்தியா ஒரு கட்டத்தில் தன் கடல்சார் பங்கு குறித்து மிக வெளிப்படையாக நடக்க தொடங்கியிருப்பதை இது காட்டுகிறது. இதற்கு முன் இந்தியா கடலில் இருந்ததில்லை என்று அர்த்தமல்ல, ஆனால் இப்போது அது இருக்கும் விதம் மாறுகிறது. முன்பு அது கண்காணித்திருக்கலாம், இப்போது அது கட்டமைக்கப்பட்ட சிக்னலை அனுப்புகிறது. முன்பு அது பின்னணியில் இருந்திருக்கலாம், இப்போது அது மேடையில் இருக்கிறது. இதுவே புதிய இந்தியாவின் கடல் முகம். சர்வதேச அரசியல் இதை ஏன் கவனிக்கிறது? காரணம் மிக எளிமை. இந்தோ பசிபிக் என்ற புது சக்தி சமன்பாட்டில் இந்தியா ஒரு நிரப்ப வேண்டிய இடம் அல்ல, அது சமன்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய இடமாக மாறுகிறது. அமெரிக்கா தூரத்திலிருந்து வரலாம், ஜப்பான் தன் பாதுகாப்பு ஆவலை வெளிப்படுத்தலாம், ஆஸ்திரேலியா பிராந்திய ஒத்துழைப்பை பேசலாம். ஆனால் இந்திய பெருங்கடலில் இயற்கையான புவியியல் முன்னிலை யாருக்கு இருக்கிறது? இந்தியாவுக்கே. இதனால் உலகம் இந்தியாவை கேட்கிறது, நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? விக்ராந்தின் இந்த என்ட்ரி அந்த கேள்விக்கு நடைமுறைப்படியான பதில். அது சொல்லுவது இதுதான்: நாங்கள் இருப்பதற்கே மட்டுமில்லை, நாங்கள் வடிவமைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். இங்கு மீண்டும் ஒரு உளவியல் அடுக்கு வருகிறது. பெரிய சக்திகளின் போட்டியில் எல்லா நகர்வுகளும் குண்டுவெடி போல் வராது. பல சமயம் மிகப்பெரிய செய்தி மெதுவாகவே சொல்லப்படும். ஒரு கப்பல் அசைவு, ஒரு கூட்டு பயிற்சி, ஒரு துறைமுக வருகை, ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பு, ஒரு விமானம் ஏற்றும் கப்பலின் நேரமிட்ட தோற்றம், இவைதான் உண்மையான மூலோபாய மொழி. விக்ராந்த் இப்போது அந்த மொழியில் பேசுகிறது. அதனால்தான் சீன பாதுகாப்பு வட்டாரங்கள் இதை சாதாரணமாக எடுத்திருக்க வாய்ப்பு குறைவு. ஏனெனில் ஒரு விமானம் ஏற்றும் கப்பலை கடலுக்கு அனுப்புவது வெறும் எரிபொருள் செலவு கணக்கு அல்ல, அது அரசியல் முடிவு. அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பது தானே சிக்னல். இந்தியாவின் உள்நாட்டு சூழலிலும் இந்த என்ட்ரிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் ஆத்ம நிர்பர் என்ற எண்ணம் பாதுகாப்பு துறையில் அதிகமாக பேசப்பட்டது. உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வடிவமைப்பு, உள்நாட்டு இராணுவ திறன், இதன் மைய சின்னங்களில் ஒன்றாக விக்ராந்த் விளங்குகிறது. அதனால் இந்த கப்பல் கடலில் தோன்றும் தருணம் வெளிநாட்டுக்கு அனுப்பும் செய்தியை தவிர இந்திய மக்களுக்கும் ஒரு செய்தி தருகிறது. நாம் வெறும் வாங்குபவர்கள் அல்ல, உருவாக்குபவர்கள். வெறும் பாதுகாக்கப்படுபவர்கள் அல்ல, நம்மை தாங்களே காக்கக்கூடியவர்கள். இந்த உளவியல் சக்தி ஒரு நாட்டின் நீண்டகால அரசியல் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும். அதனால் விக்ராந்தின் இன்னகர்வு அரசியலிலும் தேசிய மனநிலையிலும் பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிறது. இப்போது இதன் அடுத்த கட்டம் என்ன? சீனா என்ன செய்யும்? இந்தியா இதை ஒரு நிலையான கடல்சார் பாணியாக மாற்றுமா? விக்ராந்த் வெறும் ஒரு அதிரடி என்ட்ரியாக மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எதிர்கால கடற்படை நிலைப்பாட்டின் வழக்கமான முகமாக மாறுமா? இந்த கேள்விகள் அனைத்தும் இன்னும் திறந்தவையாக உள்ளன. ஆனால் நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவு: உலகம் இப்போது இந்த விக்ராந்த் நகர்வை ஒரு தனி சம்பவமாக பார்க்கவில்லை. அது ஒரு பெரிய கடல்சார் போட்டியின் அடையாளமாக வாசிக்கப்படுகிறது. மேலும் அதில் இந்தியா நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டது. சரி, இப்போது ஒரு சிறிய மூச்சு விடுவோம். அடுத்த பகுதியில் இந்த சம்பவம் எதிர்காலத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம்? இந்திய பெருங்கடலின் சக்தி சமநிலை எப்படி மாறும்? சீனாவின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கலாம்? மற்றும் ஏன் இந்த விக்ராந்த் என்ட்ரி வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக பதிவு செய்யப்படலாம் என்பதை இன்னும் ஆழமாக பார்ப்போம். நண்பர்களே, முதல் 2 பகுதிகளில் நாம் பார்த்தது ஒரு சின்னத்தின் வருகை அல்ல, ஒரு புதிய கடல்சார் மனநிலையின் வெளிப்பாடு. ஆனால் இப்போது இந்த கதையின் மிகப்பெரிய கேள்வியை நாம் நேராக எதிர்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் ஒரு நாளின் இராணுவ விளம்பரமா? இல்லை, இது இந்திய பெருங்கடலின் எதிர்கால அரசியலை மாற்றும் தொடக்கமணி இருக்குமா? பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் 2வது வாய்ப்பை தான் அதிகமாக பார்க்கிறார்கள். காரணம், விக்ராந்த் இந்திய பெருங்கடலில் தோன்றிய விதம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறது. இந்தியா இனி நிலப்பரப்பு பாதுகாப்பு நாடு என்ற பழைய வரையறையை கடந்து விரிவான கடல்சார் நலன்களை காக்கும் சக்தி என்ற புதிய வரையறைக்குள் நுழைகிறது. இதன் அர்த்தம் எளிமையாக சொன்னால் என்ன? பழைய உலகில் கடற்படை பல நேரங்களில் கரையை பாதுகாக்கும் துணை அமைப்பாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் புதிய உலகில் கடற்படை ஒரு நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு, எரிசக்தி ஓட்டம், சப்ளை செயின் நம்பகத்தன்மை, கூட்டாண்மை உறவு, பிராந்திய செல்வாக்கு, இவை அனைத்திற்கும் மைய கருவியாக மாறிவிட்டது. இந்தியா இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அது வெறும் அதிக கப்பல்கள் என்ற அளவில் அல்ல, அதிக அர்த்தம் கொண்ட கடற்படை என்ற அளவில் முன்னேறுகிறது. விக்ராந்த் அந்த முன்னேற்றத்தின் முகம்.
அது கடலில் இந்தியா இப்போது காட்சிப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது என்று சொல்வதோடு முடியவில்லை. தேவையானால் அந்த சக்தியை அரசியல் மொழியாகவும் பயன்படுத்தும் என்று சொல்கிறது. இதில்தான் சீனாவின் எதிர்கால கணக்கு சிக்கலாகிறது. சீனாவுக்கு இந்திய பெருங்கடல் தேவையற்ற பகுதி அல்ல, அது ஒரு பொருளாதார தேவை. மேற்கிலிருந்து வரும் எண்ணெய், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து வரும் பொருட்கள், உலக வர்த்தக சங்கிலிகளில் சீனாவின் இடம், இவை அனைத்தும் இந்த கடல் வழித்தடத்துடன் இணைந்திருக்கின்றன. அதனால் சீனா இந்த பகுதியிலிருந்து விலகப் போவதில்லை. மாறாக இன்னும் புத்திசாலித்தனமாகவும் இன்னும் பல அடுக்குகளாகவும் தன் இருப்பை வலுப்படுத்த முயற்சி செய்யலாம். கூடுதல் ஆய்வு கப்பல்கள், மேலும் மறைமுக பாதுகாப்பு ஒத்துழைப்புகள், துறைமுக அணுகல் விரிவாக்கம், நட்பு நாடுகளுடன் மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொடர்புகள், இவை அனைத்தும் அடுத்த கட்டத்தில் அதிகரிக்கலாம். ஆனால் இப்போது சீனாவுக்கு புதிய சிக்கல் ஒன்று வந்துவிட்டது. இந்தியா வெறும் பார்த்து கொண்டிருக்கும் நாடு இல்லை என்பதை அது கணக்கில் எடுத்தாக வேண்டும். இதில்தான் சீனா அதிர்ச்சி என்ற வரி அரசியல் மதிப்பை பெறுகிறது. அதிர்ச்சி என்றால் பயம் என்ற அர்த்தம் மட்டும் இல்லை, எதிர்பாராத சமநிலை உருவானது என்ற அர்த்தமும் இருக்கலாம். பல ஆண்டுகளாக சீனா கடலில் தன் இருப்பை விரிவாக்கும் போது பல நாடுகள் தூரத்திலிருந்து பதில் கொடுத்தன. ஆனால் இந்திய பெருங்கடலில் இந்தியா தன் விமானம் ஏற்றும் கப்பலை கொண்டு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆனால் தெளிவான சிக்னலை அனுப்பினால் அது சமநிலையை மாற்றும். இங்கு உங்கள் இருப்பு கவனிக்கப்படாமல் போகாது என்ற உணர்வை உருவாக்கும். இதுவே அடுத்த கட்டத்தில் சீனாவை இன்னும் அதிகமாக கணக்கிட்டு நடக்கச் செய்யும். அதுதான் ஒரு எளிய இராணுவ நகர்வு அல்லாமல் மூலோபாய வெற்றி. இப்போது ஒரு பெரிய பிராந்திய விளைவையும் பார்க்க வேண்டும். இந்திய பெருங்கடலின் கரையோர நாடுகள், தீவு நாடுகள், கடல்சார் வர்த்தகத்தை நம்பும் பொருளாதாரங்கள், வெளிப்புற சக்திகளால் அழுத்தப்பட விரும்பாத சிறு நாடுகள், இவர்கள் அனைவரும் பெரிய போட்டியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எப்போதும் இருக்கும்: எந்த சக்தி நமக்கு பாதுகாப்பு சமநிலை கொடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தருபவன் வெறும் ஆயுதம் அதிகம் கொண்டவன் அல்ல, நிலையான, நம்பகமான, புவியியல் நெருக்கம் கொண்ட நீண்டகால உறவுடன் இருப்பவன். இந்த அளவுகளில் இந்தியாவுக்கு ஒரு இயற்கையான முன்னிலை இருக்கிறது. விக்ராந்தின் என்ட்ரி இந்த முன்னிலையை சின்னமாக மாற்றுகிறது. அதாவது, பிராந்திய நாடுகளுக்கு இந்தியா சொல்லும் மறைமுக வரி: நாங்கள் வர்த்தகம், பாதுகாப்பு, சமநிலை மூன்றையும் ஒன்றாக பார்த்து செயல்படக்கூடியவர்கள். இந்த சம்பவத்தை உலக கூட்டாண்மை அரசியலும் வேறு கோணத்தில் பார்க்கும். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் இந்தோ பசிபிக் பற்றி நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திறந்த கடல் வழித்தடங்கள், சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து, விதிமுறைகளில் அமைந்த ஒழுங்கு, இவையெல்லாம் அவர்களது சொற்றொடர்கள். ஆனால் இந்த சொற்கள் நடைமுறையில் அர்த்தம் பெறுவது எப்போது தெரியுமா? பிராந்தியத்தின் உள்ளேயே இருக்கும் சக்தி ஒன்று பொறுப்பெடுக்கும் போது. இந்தியா அதற்கான முனைப்பை காட்டினால் அதன் பங்கு உலக அளவில் உயர்ந்துவிடும். அதே நேரத்தில் இந்தியா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது யாருடைய முன்சட்டை படையாக தோன்றக்கூடாது. இந்தியாவின் பலம் எப்போதுமே அதன் சுயாதீன நிலை. அதனால் விக்ராந்தின் இந்த நகர்வு இன்னொரு செய்தியும் தருகிறது: நாங்கள் கூட்டாண்மைகளை மதிக்கிறோம், ஆனால் எங்கள் கடல் நகர்வு எங்கள் சொந்த நலனின் அடிப்படையில்தான். இங்கே உள்நாட்டு அரசியலிலும் ஒரு தாக்கம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு புதிய தேசிய கற்பனை உருவாகி வருகிறது. விண்வெளி, தொழில்நுட்பம், உற்பத்தி, பாதுகாப்பு, கடற்படை, இவை அனைத்தும் சேர்ந்து புதிய இந்தியா என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகின்றன. அந்த எண்ணத்திற்கு கண்கூடும் சின்னங்கள் தேவை. சில நேரங்களில் அது ஒரு வெற்றிகரமான விண்வெளி திட்டமாக இருக்கும். சில நேரங்களில் அது ஒரு பெரிய விரைவு சாலை. சில நேரங்களில் அது ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மேடை. விக்ராந்த் இந்த சின்னங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. ஏனெனில் அது வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் பிரதிபலிக்கவில்லை, அது நாட்டின் சுயமரியாதையையும் பிரதிபலிக்கிறது. நாங்கள் எங்கள் கடலை காப்போம் என்ற வரி ஒரு மக்களுக்கு மிகவும் ஆழமான உணர்ச்சி தரும். அதனால்தான் விக்ராந்தின் ஒவ்வொரு இயக்கமும் மக்களிடையே பெருமை உணர்வை உருவாக்கும். ஆனால் நண்பர்களே, இந்த கதையை வெறும் உணர்ச்சியில் முடிக்கக்கூடாது. உண்மையான சவால் இப்போதுதான் தொடங்குகிறது. ஒரு விமானம் ஏற்றும் கப்பலை வைத்திருப்பது ஒரு விஷயம், அதை தொடர்ந்து செயல்படுத்துவது வேறு விஷயம். தொடர்ந்து பாதுகாப்பு வளையம் அமைப்பது, எரிபொருள் மற்றும் பராமரிப்பு சங்கிலிகளை நம்பகமாக வைத்திருப்பது, போர்விமான இயக்கத்தை உறுதியாக நடத்துவது, கடலில் நீண்ட கால இருப்பை சாத்தியமாக்குவது, இவை அனைத்தும் மிகப்பெரிய திட்டமிடல் தேவைப்படும் அம்சங்கள். அதாவது விக்ராந்த் ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பும். இந்தியா இந்த பொறுப்பை நீண்ட காலமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை இப்போது நிரூபிக்க வேண்டும். அதுதான் அடுத்த கட்ட வெற்றி. சீனா இதை எதிர்கொள்வது எப்படி? சிலர் அது நேரடி எதிர் நகர்வுகளால் பதிலளிக்கும் என்பார்கள். சிலர் அது இன்னும் மெதுவான கடல்சார் திட்டங்களில் நுழையும் என்பார்கள். ஆனால் எந்த வழியும் எடுத்தாலும் இப்போது சீனாவின் கணக்கில் புதிய மாறிலி ஒன்று சேர்ந்துவிட்டது. இந்தியா தன் கடல் அடையாளத்தை திறந்த வெளியில் செயல்படுத்த தொடங்கியுள்ளது. இது மிகச் சாதாரண மாற்றமல்ல. ஏனெனில் ஒரு நாடு தன் சக்தியை வைத்திருப்பது வேறு, அதை வெளிப்படுத்தும் தருணத்தை தேர்ந்தெடுப்பது வேறு. இந்தியா இப்போது அந்த இரண்டாவதையும் செய்ய தொடங்கியிருக்கிறது. இதன் நீண்டகால விளைவு என்ன தெரியுமா? இந்திய பெருங்கடலின் கதையை உலகம் புதிய வகையில் எழுதத் தொடங்கும். இன்று வரை பலர் இந்த பகுதியை கடந்து செல்லும் கடல் மாதிரி பார்த்திருக்கலாம்.
இனிமேல் அது போட்டியிடப்படும் கடல் என்று பார்க்கப்படும். அதிலும் இந்தியா ஒரு மைய கதாபாத்திரம். விக்ராந்த் அதற்கான மேடை. இதனால் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மாறலாம். கடல்சார் தகவல் பகிர்வு அதிகரிக்கலாம். இந்திய தீவு தளங்களின் முக்கியத்துவம் உயரும். நீர்மூழ்கி கப்பல் கண்காணிப்பு மேலும் தீவிரமாகும். துறைமுகங்கள் வெறும் வர்த்தக முகப்புகள் அல்ல, பாதுகாப்பு கணக்குகளின் அங்கமாக பார்க்கப்படும். இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இன்று நடந்த இந்த என்ட்ரி அந்த நீண்ட மாற்றத்தின் நினைவில் நிற்கும் தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம். நண்பர்களே, வரலாற்றில் சில தருணங்கள் முதலில் செய்தியாக தோன்றும், பின்னர் அவை திருப்புமுனையாக மாறிவிடும். அந்த தருணங்களை உடனே எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில மாதங்கள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து தான் அதன் ஆழம் தெரியும். விக்ராந்தின் இந்த இந்திய பெருங்கடல் என்ட்ரியும் அப்படிப்பட்டதா? பலர் அவ்வாறே நம்புகிறார்கள். ஏனெனில் இது ஒரு கப்பலின் தோற்றம் அல்ல, ஒரு நாட்டின் கடல்சார் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இது ஒரு நாளின் அதிரடி அல்ல, ஒரு நீண்ட கால அரசியல் அறிக்கை. இது ஒரு இராணுவ காட்சி அல்ல, சக்தி சமநிலையின் புதிய மொழி. அதனால்தான் இந்த கதையின் மையச் செய்தி மிகவும் தெளிவு. இந்தியா இனி வெறும் கண்காணிப்பாளர் அல்ல, இந்தியா இனி வெறும் கரையோர பாதுகாப்பு நாடு அல்ல. இந்தியா தனது கடல் நலன்களை, தனது வர்த்தக பாதைகளை, தனது பிராந்திய மரியாதையை, தனது எதிர்கால செல்வாக்கை ஒரே நேரத்தில் சிந்திக்க தொடங்கியுள்ளது. விக்ராந்த் அதன் மிதக்கும் சின்னம். சீனா இதை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. உலகமும் அதை செய்துவிட்டது. பிராந்திய நாடுகளும் அதை மறக்க முடியாது. இப்பொழுது இந்த முழு கதையை ஒரு வரியில் சொன்னால் என்ன தெரியுமா? கடலில் இந்தியா தனது புதிய முகத்தை காட்டியது. அது சத்தமில்லாமல் நடந்திருக்கலாம், ஆனால் அதன் பிரதிபலிப்பு உலக அரசியலில் பெரியதாக ஒலிக்கிறது. அலை ஒன்று கடலில் எழும்போது எல்லோரும் அதை உடனே கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அது கரையை தொட்டபோதுதான் அதன் உயரம் புரியும். விக்ராந்தின் இந்த என்ட்ரி அப்படிப்பட்ட அலை. இன்று அது செய்தி, நாளை அது மூலோபாய திருப்புமுனை என்று நினைவில் இருக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த விவகாரத்தின் ஆழத்தை நீங்கள் உணர்ந்திருந்தால், இந்திய பெருங்கடலில் நடக்கும் இந்த அமைதியான ஆனால் மிக பெரிய சக்தி விளையாட்டை நீங்கள் புரிந்திருந்தால், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பெரிய ஒரு சர்வதேச அரசியல் கதையுடன் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.